ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட பஞ்ச் நிழல் vlog 8. இன்னைக்கு வந்துட்டு சூப்பராக க்யூட்டாக ஒரு கோஸ்டர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ராய்டரி ஹூப் எடுத்துட்டேன், கேன்வாஸ் கிளாத் எடுத்துட்டேன். அப்புறம் இந்த யான் வந்து மீடியம் யான், வெயிட் 4. இது வந்துட்டு 100% பாலிஸ்டர் யான் தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நாளாக எனக்கு இதில் பண்ணணும் ஆசை. ஏன்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், தொட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பண்ணிடலான்னு அதுக்காக நீடல் சைஸ் வந்து 3.5 mm எடுத்திருக்கேன். நீடலோட லென்த் வந்துட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டேன். சும்மா வச்சேன், கரெக்டாக இருந்தது. ஸோ அதுவே நான் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளாத் எடுத்துகிட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்காக பின்ட்ரெஸ்ட்டில் இருந்து எனக்கு தேவையான டிசைனை நான் ஆல்ரெடி கேலரியில் சேவ் பண்ணிவிட்டு, ட்ரேஸ் டேபிள்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து அந்த டிசைன் எடுத்துகிட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா, நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த டிசைன் வந்து சுருங்காது, அசையாது, ஆடாம அசையாமல் அப்படியே இருக்கும். நமக்கு வந்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரேஸ் டேபிள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் அதோட ஹெல்ப்பால் இப்போ வந்து இதை ஃபுல்லாக நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த இது தனித்தனியாக தெரியும். ஸோ அதுக்காக நான் வந்து அதே மீடியம் யானில் வந்து அதே பாலிஸ்டரில் பிளாக் கலர் என்கிட்ட இருந்தது, அதை எடுத்து நான் வந்து சிங்கிள் லைனில் இது ஃபுல்லாகவே ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. இன்னும் உள்ளே கொடுக்குறதுக்கு எல்லாமே ஃபுல்லாக எல்லோ கலர் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு எல்லோன்னு போடலை அதில் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து டாண்டலைன் அந்த மாதிரி. அது வந்துட்டு ஒரு ஃப்ளார். இது வந்து நான் டோரிமானில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஃப்ளார் வச்சு ஒரு எபிசோட் வரும். ஸோ எனக்கு அதை வச்சு தெரியும். அந்த கலர் தான் இது. ஸோ அதை வச்சு நான் இப்போ ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பம்ப்கினோட அந்த ஸ்டெம் வந்து நம்ம க்ரீன் கலரில் கொடுக்கணும்.
அதுக்கு வந்துட்டு என்கிட்ட இதே யானில் அந்த கலர் இல்லை. ஸோ நான் வந்துட்டு லைட் வெயிட் யானில் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த நீடலுக்கு வந்து நமக்கு அது ரொம்ப குட்டியாக இருக்கும்ல. ஸோ 2ஆ நான் வந்து போட்டு இது பண்ணுறேன். 2ஆ போட்டோம் அப்படின்னா அந்த திக்னஸ் நமக்கு கிடைக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி நான் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா, அத பார்க்க ஒரு மாதிரி இருக்குதா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஈவனா தெரியல. அண்ட் அந்த பார்டர் வந்து நமக்கு தனியா தெரியல. ஸோ, அது எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி லூப் வந்து ஓவர்லாப்பும் ஆகல. ஒரு லூப்புக்குள்ள ஒரு லூப்பு போய் மாட்டிட்டும் இல்ல. அது சும்மா ஒண்ணு மடிஞ்சு ஒரு மாதிரி இருக்கு. அத கொஞ்சம் நான் வந்து விலக்கி மட்டும் விடுறேன். அப்பன்னா அந்த கொஞ்சம் லைன் அப் ஆன மாதிரி இருக்கு. அப்புறமா இந்த மாதிரி அங்கங்க வெளிய அன்ஈவனா தெரியுதுல்ல, அந்த எல்லோ கலர்ல போட்டிருக்கிறது. அது ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அத என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். ஆனா இந்த யான் வந்து எப்படி இருக்குன்னா, கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத கைய வச்சு எடுக்க எடுக்க அதுலருந்து வந்துகிட்டே இருக்கு நூலு. அந்த நூல் எல்லாம் பிரிந்து ரொம்ப ஆ அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அது ரொம்ப ஒரு மாரி வந்துகிட்டே இருக்கு எடுக்க எடுக்க. நம்ம மத்த நூல்லாம் கட் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு வேக்கம் வச்சு கிளீன் பண்ணா டஸ்ட் எல்லாம் கிளீன் ஆயிடும். அதோட நின்னுரும்ல. இது அப்படி இல்ல. நம்ம கட் பண்ண இடத்துல இருந்து அது அப்படியே வந்துட்டே இருக்கு. நான் ஏன்டா கட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தெரியாம கட் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு தெரியாம அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு நான் டஸ்ட்ட கிளீன் பண்ணிட்டு வச்சிருக்கேன். ஆனா நம்ம வந்து இந்த பாலிஸ்டர் யான்ல போடுறோம் அப்படின்னா, லூப்ப வந்து கட் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு இத நான் வந்து இதுலேருந்து கத்துக்கிட்டேன். ஆனா பார்க்க அழகா தான் இருக்கு. தொட்டு பார்க்க முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு. இது வந்து லூப் சைட விட நம்ம அந்த பேக் சைடு போட்டு வச்சிருக்கோம்ல, அந்த சைடவே ஃப்ரண்ட்டா வச்சிருந்தா சூப்பரா தான் இருக்கும். அதுவும் நல்லா ஒரு மாதிரி சாஃப்ட்டா தான் இருக்கு. அப்புறம் முடிஞ்ச அளவு என்னால நான் டஸ்ட் எவ்வளோத்துக்கு கிளீன் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு பண்ணிட்டு, இன்னும் பண்ண வரதான் செய்யும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபெவிகால் போட்டு பேக் சைடு வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கணும்ல, அது மாதிரி க்ளூ போட்டு கையாலேயே இதெல்லாம் நான் எதுக்கு கையால பண்றேன்னா, இது எல்லாமே சின்ன சின்ன கோஸ்டர்ஸ் தானே. அதனால கையால பண்ணாலே போதுமா தான் இருக்கு. கொஞ்சம் பெருசா பண்ணோம்னா, அதுக்கான ஸ்ப்ரெட்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். அப்புறமா இது ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹவர் காஞ்சா போதும். நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த இத ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டு, ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு கேப் விட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு, அங்கங்க ஒரு குட்டி குட்டி கட் போட்டோம் அப்டின்னா, நமக்கு ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த கட்டிங். அப்புறமா பேக் சைட் கவர் பண்றதுக்காக, அதே எல்லோ கலர்ல வந்துட்டு ஃபெல் ஷீட் என்ட்ட இருந்தது. நான் அத எடுத்திருக்கேன். அதுல வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டு, அத வந்து அதே சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான்.
அவ்வளோதாங்க நம்மளோட கோஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. தொட்டு பார்க்கவும் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கலாம். அதுவரை டாடா பை பாய்.